Design for screen chamfer. Design aspects: velocity of flow 0.8 meter per second, liquid depth 1 meter, freeboard 0.3 to 0.5 meter, a clear spacing between two successful rod 30 to 50 mm, a thickness of rod, இந்த ராடோட thickness 10 mm, angle of inclination 30 to 60 degree. Next, design procedure. ஸோ ப்ராப்ளத்தில் எப்பயுமே பாப்புலேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ பாப்புலேஷன் கொடுத்துட்டா பெர் கேபிட்டா டிமாண்டால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் சப்ளை தெரியும். சப்போஸ் கொஷினில் பெர் கேபிட்டா டிமாண்டு வேறு எந்த வேல்யூ கொடுத்துருந்தாங்களோ அதை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு அஷ்யூம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ வாட்டர் சப்ளை ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுலேருந்து 80 to 90% குவான்டிட்டி ஆஃப் சீவேஜ் வேஸ்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வந்த வேல்யூவோட 0.8 இல்லை 0.9 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் சீவேஜ் அட் மேக்ஸிமம் லெவல். அது ஏன் நம்ம செப்டி டேங்க்கில் போடாமல் இதில் மட்டும் போடுறோம் அப்படின்னா செப்டி டேங்க் வந்து ஆன்சைட் சானிடேஷன் ப்ராசஸ், அதுக்கு மேக்ஸிமம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் சப்ளை ப்ரொடியூஸ் ஆகாது. இது ஆஃப் சைட்டு. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கேரி பண்ணுறோம். ஸோ அப்போ இடத்துல ஹவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அஷ்யூம் த பீக் ஃபேக்டர் 1.5 to 3. ஸோ த மேக்ஸிமம் குவான்டிட்டி ஆஃப் சீவேஜ் ப்ரொடியூஸ் இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி ஆஃப் சீவேஜ் இன்ட்டு பீக் ஃபேக்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கியூப். ஆர் ப்ராப்ளத்தில் டேரெக்டாக கியூமேக்ஸோட வேல்யூ கொடுத்துருவாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எல்டி, 10 mld, 100 mld. யூ டேக் இட் as 10 into 10⁶ liter per day. MLD means million liter per day. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஏரியா ஆஃப் ஓப்பனிங். ஸோ அஷ்யூம் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு வால்யூம் தெரியும், வெலாசிட்டியால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஏரியா ஆஃப் ஓப்பனிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் ஸ்கொயரில் தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு லிக்விட் டெப்த் அஷ்யூம் பண்ணுங்கள். கிராஸ் செக்ஷனல் ஏரியாவே உங்களுக்கு தெரியும். வித் இன்ட்டு டெப்த்து 1 மீட்டர். ஸோ என்ன சர்ஃபேஸ் ஏரியாவோ அதே தான் வித்தாக வரும். நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ். ஸோ அந்த கொடுத்துருக்க வித்துக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் தேவை. ஸோ நான் கிளியர் ஸ்பேசிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 30 to 50 mm. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இஸ் ஈக்குவல் டு வித் டிவைடட் பை கிளியர் ஸ்பேசிங் போட்டிங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸ்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ராட்ஸ். ஸோ அந்த ஸ்பேஸிங்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் ராட்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கணும். ஸோ எவ்வளோ ஸ்பேஸிங்கோ அதை -1 பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ராட்ஸ் தெரியும். ஏன்னா இந்த சைடும் ஒரு சைடு வாலு, இன்னொரு சைடு வாலு. ஸோ நடுவில் மட்டும்தான் உங்களுக்கு ராட் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸிங், ஸோ ஸ்பேஸிங் 3 இருந்துச்சுன்னா ராடு 2 தேவை. ஸோ தட் இஸ் n-1. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு டோட்டல் வித்து கண்டுபிடிக்கணும். ஸோ திக்னஸ் ஆஃப் ராட் வந்து 10 mm எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டல் வித் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இன்ட்டு கிளியர் ஸ்பேஸிங் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ராட் இன்ட் இஸ் ஈக்குவல் டு திக்னஸ் ஆஃப் ராட் பண்ணிங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் உங்களுக்கு டோட்டல் வித்து தெரிஞ்சிடும். ஸோ டோட்டல் டெப்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு லிக்விட் டெப்த்து ப்ளஸ் ஃப்ரீ போர்டு. நெக்ஸ்ட்டு டோட்டல் லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அஷ்யூம் பண்ணிங்க 30 to 60 டிகிரிக்குள்ளே. ஸோ நீங்கள் எப்பயுமே 45ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு டெப்த் இன்ட்டு 2. ஏன்னா டெப்த்துக்கு மேலே இன்னொரு டெப்த்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாரி அதில் ஸ்டாஃப்ஸ் நின்றுட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு டைமென்ஷன் ஆஃப் த ஸ்க்ரீன் கேம்பர், லென்த்து, பிரெத்து, டெப்த்து எழுதிடுவோம். தேங்க்யூ.